மக்கள் எல்லாரும் கேட்ட கேள்விக்கான பதில் இப்போ கிடைச்சிருச்சு. சரியாக 48 மணி நேரம் மட்டும்தான் ட்ரம்ப்புக்கு கெடு இருக்கு. எதுக்கு? ஈரானை அட்டாக் பண்ணுறதுக்கு. அப்படி பண்ணலைன்னா ட்ரம்ப் தோல்வி அடைஞ்சிட்டாருன்னு அர்த்தம். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரம்ப்புக்கு இருக்கக்கூடிய கடினமான சுச்சுவேஷன். இந்த நேரத்தில் ட்ரம்ப் என்ன முடிவெடுக்க போறாரு அப்படிங்கிறதா கொஸ்டின் மார்க். அது என்ன பிரசாத், 48 மணி நேரம் கெடு, அதை யார் விதிச்சிருக்கா? அதை விதிக்கிற அளவுக்கு யாருக்கு தைரியம் இருக்குங்கிற கொஸ்டின் உங்களுக்கு இருக்குல்ல. அதற்கான பதில் தான் ஈரான், ரஷ்யா, சீனா இந்த 3 நாடுகளுடைய கடற்படை பயிற்சி. இதை எப்போ தொடங்க போகிறாங்க, எந்த இடத்துல வச்சு தொடங்க போகிறாங்க, இதனால ட்ரம்ப்புக்கு நேர்ந்திருக்கக்கூடிய சிக்கல் என்ன, ஃபெடரல் வங்கி இருக்குல்ல அதில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய மாற்றம் என்ன, அதில் புதிதாக ஒருத்தரை தேர்ந்தெடுத்திருக்காங்களாமே, அதை ட்ரம்ப்பினுடைய சிபாரிசின் பேரில் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாமே, அவர் யார், கோல்டோட ரேட்டு இப்போ குறைஞ்சிருக்கே அது காரணம் ட்ரம்ப்பினுடைய உத்தரவா, இப்படி ஏகப்பட்ட கேள்விகளுக்கான பதில். அது மட்டுமல்ல, தென்னாப்பிரிக்கா சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான உத்தரவு இஸ்ரேல் அப்படியே கதிகலங்க வச்சிருக்கு. அது என்னங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் பேச போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ, வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். சென்னையின் பிரம்மாண்ட அடையாளம் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். உங்க வீட்டுக்கு தேவையான சோஃபா, கட்டில், பீரோ உட்பட அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்துல 40% தள்ளுபடியோடு 5 ஆண்டு கால உத்தரவாதமும் சேர்த்து கொடுக்குறாங்க. ரெக்லைனர் சோஃபா இவங்களோட ஸ்பெஷல். இது வச்சு பார்க்குற கடை இல்லைங்க, வித்து பார்க்குற கடை. சென்னை ராமபுரம் வள்ளுவர் சாலையில் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். தொடர்புக்கு 8925414928 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. முன்னாள் ஃபெடரல் வங்கியினுடைய ஆளுநர் கெவின் வார்ஸ், இவர்தான் இப்போ ஃபெடரல் ரிசர்வ் தலைவராக ட்ரம்ப் பரிந்துரை செய்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் கிடைச்சிருக்கக்கூடிய அப்டேட். இந்த ஃபெடரல் பேங்கை பற்றி நான் உங்களுக்கு 2-3 வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். கோல்டோட ரேட்டை இப்போது அதிகமாகிடுச்சு. அதிகமான அளவில் US டாலர் அப்படிங்கிறத கம்மி பண்ணிட்டு இப்போது மக்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதுக்கான காரணம் ஃபெடரல் பேங்க், இங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃபெடரல் பேங்க் தன்னுடைய வட்டி விகிதத்தை குறைக்காமல் இருந்தது தான் காரணம். இதனால் அந்த வங்கியினுடைய சேர்மனாக இருக்கக்கூடிய பவல், அவரை தூக்கி எறிகிறதுக்கு ட்ரம்ப் பிளான் பண்ணிட்டார். மே மாதம் வரைக்கும் அவருக்கு போஸ்டிங்கில் பதவி இருக்குது, இருந்தாலும் அவரை தூக்குறதுக்கான வேலையை இப்போ ட்ரம்ப் தொடங்கிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் ஃபெடரல் ஆளுநராக இந்த கெவின் வார்ஸ் அவர் பரிந்துரை செஞ்சுருக்காரு. இது நடக்குமாங்கிறத அனௌன்ஸ்மெண்ட் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா, புட்டினுக்கு துணிச்சல் இருந்தால் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு உக்ரைனுக்கு வா. இந்த வடிவேல் சொல்லுவான்ல, முதல்ல டேய் நான் இங்கே வச்சு உடனே அடிக்க மாட்டேன், என் ஏரியாவுக்கு வா அப்படிமா. ஏரியாவுக்கு வந்ததுக்கப்புறம் என்னுடைய தெருவுக்கு வாமா, என் தெருவுக்கு வந்ததுக்கப்புறம் என் வீட்டுக்கு பாடுறா அப்படிமா. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே போகிறதுக்கு இடம் இல்லைப்பா, இதாப்பா எண்டு அப்படின்னு காலில் விழுகிற கதை இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் வாயா மரியாதையை சாப்பிட்டுவிட்டு கையெழுத்து போட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு மியாமி தேர்ந்தெடுத்தாங்க, டைரக்டாக அமெரிக்காவுடைய ஓவல் ஆஃபீஸ் தேர்ந்தெடுத்தாங்க. எங்கேயுமே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெலன்ஸ்கி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஏன் ஏரியாவுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. அதுக்கான காரணம் என்னென்னா, மாஸ்கோவுக்கு வரலாம் அப்படின்னு ரஷ்யா அழைப்பு விடுத்துருந்துச்சு. அதை அங்கெல்லாம் நான் போக முடியாது, நீங்கள் வேணால் எங்கள் ஏரியாவுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்காரு. இந்த ஆளை சரியான காமெடி பர்சன். இவரை போய் அதிபராக மாற்றினோட விளைவு தான் ஒட்டுமொத்தம் 3 வருஷம் போர் நடந்துக்கிட்டே இருக்கு. சரி, அது விடுங்க. இப்போ மெயினான விஷயத்துக்கு வருவோம். சீன போர்க்கப்பல்கள் ஈரானிய கடல் பகுதியை நோக்கி நகர்கிறது. எதுக்காக? சீன கடற்படையினுடைய பல டைப் 055 மற்றும் 052 இந்த கனரக போர்க்கப்பல்கள் ஹைனான் அப்படிங்கிற கடற்படை தளத்தில் இருந்து ஈரானிய கடற்பகுதியை நோக்கி அனுப்பப்படுது. என்ன காரணம் பிரசாத் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும். அப்படியே வெயிட் பண்ணுங்க, சொல்லிடுறேன். சீனா, ரஷ்யா, ஈரான் இந்த 3 நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாளான்னைக்கு, இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறது வெள்ளிக்கிழமை, ஐ திங்க் ஜனவரி 30, ரைட்டா? இப்போ ஹார்மோஸ் நீரணைக்கு, அதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல வச்சுதான் இந்த கடற்பயிற்சியை செய்ய போறாங்க. செம்ம காமெடி இல்லை? நீங்க ஒரு பக்கம் கற்பனை பண்ணி பாருங்க, US போர்க்கப்பல்கள் எல்லாம் இருக்கும், எப்படி ஈரான் அட்டாக் பண்றதுக்கு நிக்குது. இதை சொல்றதுக்கே எனக்கு சிரிப்பு தான் வருது. ஒரு முறை US போர்க்கப்பல்லாம் சும்மா நிற்கும், சரிங்களா? US ஆப்ரஹாம் கப்பல் எப்படி 4.5 ஏக்கர் பரப்பளவு இருக்கக்கூடிய US ஆப்ரஹாம் கப்பலை சுற்றி அதை பாதுகாக்கிறதுக்கே 4 கப்பல் இருக்கு, புரியுதுங்களா? அப்படிப்பட்ட அந்த கப்பல் எப்படி 4.5 ஏக்கரா அப்படின்னு கேட்டால், ஆமாம், 3 கால்பந்து கிரவுண்ட் அளவுக்கு அந்த கப்பலுடைய மேல்தளம் மட்டுமே இருக்கு. அப்போதான் ஃப்ளைட் இறங்க முடியும். அவ்வளோ பெரிய கப்பல் நிற்கக்கூடிய இடம். அங்கே போர் பண்ணுறதுக்குன்னு வராங்க. இங்கே என்ன நடக்க போகுதுன்னா, இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் ஈரானு அவங்களுடைய நட்பு நாடாக இருக்கக்கூடிய
ரஷ்யாவும் சீனாவும் சேர்ந்து கடற்படை பயிற்சி ஒத்திகை செய்ய போகிறாங்க. செம்ம ஈவெண்ட்டு. இந்த ஒரு நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன், வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைக்காக. நீங்களும் அதைத்தான் ரொம்ப பெரிய லெவலில் என்ஜாய் பண்ணக்கூடிய நாளாக இருக்கும். சரியா? இதற்கு பிறகு ட்ரம்ப்புக்கு நேர்ந்திருக்கக்கூடிய துக்ககரமான நிகழ்வு என்னன்னு சொல்லிடுறேன். சைனா ரஷ்யா இந்த பயிற்சிகள்லாம் தொடங்கின உடனே அந்த பகுதி ஃபுல்லாகவே என்ன ஆகும், சர்வதேச ரீதியாக தடை செய்யப்பட்ட மண்டலமாக மாறிடும். நீங்கள் யாரையும் அட்டாக் பண்ண முடியாது, பயிற்சி மட்டும்தான் செய்ய முடியும். பெரிய அளவிலான தாக்குதலை அரசியல் ரீதியாக மாற்றுவது சாத்தியமற்றது அப்படிங்கிற ஒரு விஷயம். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது பெர்ஷியன் கல்ஃப், சரியா? அதற்கு பிறகு வந்து இது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ், இது சி ஆஃப் ஓமன், இது வந்து அரேபியன் சி, ரைட்டா? இப்படி இருக்க அங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். அப்போது பாரசீக வளைகுடாவையும், இது சவுதியினுடைய ஒரு பகுதி, ஓமனுடைய ஒரு பகுதி, அதற்கு பிறகு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான், ரைட்டா? இந்த மூணையும் இணைக்கக்கூடிய இந்த பெர்ஷியன் கல்ஃபில் தான் இப்போது பயிற்சியில் ஈடுபட போகிறாங்க. என்னப்பா போருன்னு பார்த்தா கடைசியில் பயிற்சியில் வந்து முடியுது அப்படின்னு சிரிப்பு தான் வருது. இப்போது ட்ரம்ப்புக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. 48 hours அப்படிங்கிறது அவருடைய தலைக்கு மேலே தொங்கிட்டு இருக்கக்கூடிய கத்தி மாதிரி. இந்த 48 மணி நேரத்தை ட்ரம்ப் எப்படி யூஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் இது போராக மாறுமா. இதில் ஈரானும் ரஷ்யாவும் கடற்படை பயிற்சிக்காக வர்றவங்க ஈரானுக்கு சப்போர்ட்டாக போராவே நடத்த போகிறாங்களா அப்படிங்கிற பெரிய ட்விஸ்ட் இருக்குது. இப்போது 48 மணி நேரத்துக்குள்ளே ட்ரம்ப் செயல்படலைனா, ஏன்னா இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறது வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு மேலே பேசிகிட்டு இருக்கேன், சரியா? ஞாயிற்றுக்கிழமை பயிற்சியில் ஈடுபட போகிறாங்கன்னா அவருக்கு 48 மணி நேரம் தான் டயர் இருக்குது. இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து ட்ரம்ப்பால் போர் பண்ண முடியாது 48 மணி நேரத்துக்குள்ள அடிக்காட்டி. சீனா ரஷ்யா போர்க்கப்பல்கள் இருக்கக்கூடிய பகுதியில் அமெரிக்க அட்மிரல், அதாவது அந்த கப்பலை வந்து ஓட்டுவாங்கல்ல, வண்டியை ஓட்டக்கூடிய டிரைவரு, சரிங்களா? அவர் இந்த டொமடக் அப்படிங்கிற ஏவுகணை கடலில் இருந்து நிலப்பகுதிக்கு அட்டாக் பண்ண முடியும். அப்படி ஒரு நிகழ்வை அவரால் செய்யவே முடியாது. ஏன்னா இவங்க 3 பேர் தான் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருப்பாங்க. 4ஆவதாக நீங்கள் ஒரு ஆள் வர்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல அத்துமீறி ஒரு தாக்குதலை நடத்துறீங்கன்னா, ஏற்கனவே ரஷ்யாவும் ஈரானும் 2030 வரைக்கும் உனக்கு ஒன்று பிரச்சனை அப்படின்னா நான் வருவேன் அப்படிங்கிற அந்த ஒப்பந்தமும் பெஜஸ்கியான் அவர்கள் போட்டிருக்காரு புட்டின் கிட்ட. அந்த ஒப்பந்தம்லாம் உடனே ஞாபகத்துக்கு வந்து அமெரிக்காவினுடைய கப்பலை ரஷ்யாவே போட்டு அடிச்சிடும். சீனா கேட்கவே வேணாம், அமெரிக்கா மேலே செம்ம காண்டில் இருக்காங்க, போட்டு வெளுன்னு வெளுத்து விட்டுருவாங்க. ஆபிரகாம் கப்பல் கடைசியில் டைட்டானிக் கப்பலுடைய நிலையாக மாறி போயிடும். எப்படி கடைசியில் 2 பேர் உட்காந்து விசில் ஊதிக்கிட்டு இருப்பாங்க. அதான் நடக்க போகுது. இவ்வளவு பெரிய பிரச்சனை அங்கே இருக்குது. வான்வெளி தாக்குதலும் நடத்த முடியாது, அடி துவம்சம் பண்ணிடுவாங்க. ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் அப்படிங்கிற அச்சங்களுக்கு மத்தியில் அணுசக்தி திறனை கண்டறியக்கூடிய, இப்போ ஈரான் வந்து அணுசக்தி தயாரிச்சிட்டாங்களா இல்லையா, ஆட்டோபம் தயாரிச்சிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஜெட்டு விமானம் பிரிட்டனுக்கு வந்திருக்கு. தி டெலிகிராஃப் அப்படிங்கிற அந்த செய்தி சேனல் இப்போ செய்தி கொடுத்துருக்காங்க. அதனுடைய பேர் என்னன்னு சொல்லிடுறேன். WC-135R கான்ஸ்டன்ட் ஃபீனிக்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த ஃப்ளைட்டோட பேர், சரியா? அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் ஃபார்மர் CNN ஆங்கர் டான் லெமன் அப்படின்னு இவருடைய நீங்கள் ஆங்கரிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வேர்ல்டு வைடாக அறியப்பட்ட ஒரு ஜேர்னலிஸ்ட்னு சொல்ல முடியாது, ஆங்கர் வேறு ஜேர்னலிஸ்ட் வேறு. ஓகே, இப்போ அவர் என்னென்னா கஸ்டடி எடுத்திருக்காங்க. யார்? ஃபெடரல் ஏஜென்ட்ஸ் வந்து கஸ்டடி எடுத்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கடந்த 30 வருஷமாக அவர் வந்து ஜேர்னலிஸ்ட் போஸ்டிங்கில் இருக்கார். பட் அவர் இப்போ இந்த மினசோட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாகாணம் இருக்குல்ல, அந்த மாகாணத்தில் ப்ராட்டஸ்ட் நடந்துச்சுல, ஐஸ் இமிகிரேஷன் ரிலேட்டட் அகதிகள் நடத்திய போராட்டம். அந்த போராட்டத்துக்கு இவர் சப்போர்ட் பண்ணார். அமெரிக்காவினுடைய விதிமுறைகளுக்கு எதிராக செயல்பட்டார். தேவையில்லாத இடத்துல கேமரா வச்சார். சர்ச்சுக்குள்ளெல்லாம் அவன் இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கான். அவனெல்லாம் விட்டுருவாங்க. எங்கே அமெரிக்காவில் இப்படி தான் நெட்டிசன்கள் கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க. அதனால் அந்த வார்த்தை வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா நிறையா வரக்கூடிய மக்களுடைய எண்ணத்தை தான் இங்கே நான் பிரதிபலிக்கிறேனே தவிர எனக்குன்னு தனிப்பட்ட எண்ணங்கள் இங்கே எதுவுமே கிடையாது. அப்போ வரிசையாக போடுறாங்க, இவராக ஏன் அரெஸ்ட் பண்ணீங்க, சர்ச்சுக்குள்ளேயே அவ்வளோ தூரம் வந்து கேமரா வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்க, இவருடைய கேமரா வச்சோ, ஒரு ஆங்கர் வந்து 30 வருஷமாக வேலை பார்க்குறாரு, இவர் பேசக்கூடாதா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நெட்டிசன்கள் கருத்துக்களாக பதிவு செய்கிறாங்க. பட் இவரை அரெஸ்ட் பண்ணதுக்கு பின்னாடி அரசியல் காரணம், ட்ரம்ப்புக்கு எதிராக செயல்பட்டார் அப்படிங்கிற ஒரு காரணமும் ஃபெடரல் இதில் சொல்லப்படுது. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது அப்படியே நம்ம சிரியா பக்கம் போயிடுவோம். சிரியாவில் ஒரு விமானம் வந்து பறந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த விமானம் எதுக்கடா இங்கே பறந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் இது வந்து ஒரு இஸ்ரேல் விமானம். சரி, சிரியாவில் இது எந்த பகுதியில் பறக்குது அப்படிங்கிறத செக் பண்ணணும். இந்த லேண்ட் என்னடா விவசாய பகுதி மாதிரி இருக்கே அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இங்கே பாருங்க, மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு அவங்க காற்றாலையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சிரியாவில் இருக்கக்கூடிய பகுதி.
நம்ம ஊர் மாதிரி தஞ்சாவூர் மாதிரி என்ன நெல்லா விளையும், இங்கே விளையிறத வச்சு வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ரெண்டாவது ஆலிவ் ட்ரீஸ் அங்கே அதிகம், அங்கே செட்டிலர்ஸ் எல்லாத்தையும் அதை அடிச்சு நொறுக்கி துவம்சம் பண்ணிட்டாங்க, மக்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற பிரதேசமாக மாற்றிட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில் இந்த ஃப்ளைட் வந்து எதையோ தூவிட்டே போகிற மாதிரி பார்த்தேன். என்னடா தூவுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா எனக்கு ஒரே ஷாக்கு. இவ்வளோ வேகமாக போகுது, என்னென்னையோ தூரிட்டு போதே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குனைத்ரா அப்படின்னு சொல்லிட்டு சிரியாவினுடைய ஒரு மாகாணம், அங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலத்தில் ஒரு 3 முறை இந்த இஸ்ரேலிய விமானம் வந்து பறக்கிற மாதிரி காட்சிப்படுத்தப்படுது. அதாவது ஒரு வாரத்தில் 3 தடவைக்கு மேலே இது மாதிரி ஏதோ ஒரு தெளிச்சுட்டே போகிறாங்களாம். நீங்கள் பாலஸ்தீன தெருக்களில் வந்து யூரின் இருக்குல்ல, அதை வந்து இஸ்ரேலிய ஐடிஎஃப் படைகள் சேகரித்து கவச வாகனத்தில் போகும்போது பாலஸ்தீனத்தினுடைய வீடுகள், அப்போ வீடுகள் இருந்துச்சு, இப்போ வீடுகள் இல்லை, எப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், நம்ம தீயணைப்பு படை வீரர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா தீ அணைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி கழிவுகளை, மனித கழிவுகளை வந்து பார்த்திங்கன்னா பாலஸ்தீனத்தினுடைய வீடுகள் எல்லாம் தெளிச்சுட்டு போகக்கூடிய காட்சிகள் அரங்கேறிச்சு. அதெல்லாம் வீடியோவாக இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். அது மாதிரியான ஒரு நிகழ்வா இவங்க செஞ்சுருக்காங்களா சிரியாவினுடைய அந்த நிலப்பகுதியில்? ஏன்னா இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கு இடையில அந்த டீல் வந்து இன்னும் பண்ணலை. அதுக்கு ட்ரம்ப் வந்து மார்ச் மாதம் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காரு. ஸோ அல்சாரா மீதான கோபத்தில் இந்த வேலையை இஸ்ரேல் செய்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கு. எது எப்படியோ இஸ்ரேலியக்காரங்க எது செஞ்சாலுமே அது கெட்டதாக தான் இருக்கும். அடுத்தவங்களுக்கு அவன் வாழ்கிறதுக்கு தேவையான விஷயத்தை மட்டும்தான் அவன் செய்வான் அப்படிங்கிறது தான் இங்கே கிடைச்சிருக்கக்கூடிய தகவல். இது எல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமான ஒரு செய்தி ஒன்று, சீனாவினுடைய தயாரிப்புகளை கைவிடுமாறு அமெரிக்க வெளியுறவுத்துறை உலகத்திற்கு இப்போ அழைப்பு விடுத்திருக்காங்க. அமெரிக்கா இந்தியாவோடு தொழில் ரீதியான வர்த்தக ஒப்பந்தத்தில் விரைவிலேயே கையெழுத்திடும் அப்படிங்கிற அந்த செய்தியும் இப்போ பரவிட்டு இருக்கு. அதாவது நீங்கள் சீன பொருட்களை வாங்காதீங்க அப்படிங்கிறத உலகளாவிய கட்டளையாக அமெரிக்கா விதிச்சிருக்கு. அதை விட பெரிய பாப்புலேஷன் அப்படிங்கிறது இந்தியாட்ட இருக்குது. இந்தியா மார்க்கெட்டை பிடிப்போம் அப்படின்னா அமெரிக்கா இப்போது உள்ள என்ட்ராயிருக்காங்க. ஏற்கனவே யூரோப்பியன் யூனியன் நம்ம இந்தியாவோட சைன் பண்ணியிருக்காங்க, ரைட்டா? இப்போ தென்னாப்பிரிக்கா என்ன பண்ணுறாங்க, இஸ்ரேலுடைய உயர்மட்ட ராஜதந்திரி ஒருத்தரை ஏற்கத்தகாத நபர் அப்படின்னு சொல்லி வெளியேற்றுறாங்க. நாட்டை விட்டு நீ வெளியே ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு தென்னாப்பிரிக்காவினுடைய இதாக இருக்குது ப்ரூஃப், எல்லாரும் ப்ரூஃப் கீப்பிங்கல்ல இதாக இருக்குது. ஸோ தென்னாப்பிரிக்காவினுடைய மிக முக்கியமான ஒரு உத்தரவாக இது பார்க்கப்படுது. இஸ்ரேலிய உயர்மட்ட ஒரு அதிகாரியை வெளியில் ஓடிரு அப்படின்னு சொல்லி துரத்துறாங்க. உலகம் முழுவதும் துரத்தி அடிக்கப்பட வேண்டிய நபராக இந்த இஸ்ரேலியர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்லி நிறைவு செய்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சென்னையின் பிரம்மாண்ட அடையாளம் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். உங்க வீட்டுக்கு தேவையான சோஃபா, கட்டில், பீரோ உட்பட அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்துல 40% தள்ளுபடியோடு 5 ஆண்டு கால உத்தரவாதமும் சேர்த்து கொடுக்குறாங்க. ரெக்லைனர் சோஃபா இவங்களோட ஸ்பெஷல். இது வச்சு பார்க்குற கடை இல்லைங்க, வித்து பார்க்குற கடை. சென்னை ராமபுரம் வள்ளுவர் சாலையில் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். தொடர்புக்கு 8925414928 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.